செய்திகள். அவையின் மாண்புகளை காப்போம், தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்போம் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தனது உரையில் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மதுபான கடைகளை மூட முதல்வர் விஜய் பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன். ஜனநாயகத்தின் இதயமாக பேரவை செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். விரிவான செய்திகள். சட்டப்பேரவைத் தலைவராக ஜே.சி.டி. பிரபாகர், துணைத் தலைவராக ரவிசங்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் உரையாற்றிய சட்டப்பேரவைத் தலைவராக ஜே.சி.டி. பிரபாகர், முதல்வர் விஜயை மக்கள் இன்னொரு எம்ஜிஆராகத்தான் பார்க்கிறார்கள். போதையில்லா தமிழ்நாட்டை முன்னெடுக்க வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தேர்தலில் அலை வீசியது விஜய் அலை, வெற்றி அலை, விசில் அலை. சூழ்ச்சிகள், தந்திரங்கள், தடைகளை தாண்டி முதல்வர் விஜய் வெற்றி மாற்றத்திற்கான மக்களின் விருப்பம் தமிழக வெற்றிக் கழகம். எவ்வளவோ பிரச்சினைகள் வந்த போதும் ஆர்ப்பாட்டம் செய்யாமல் அமைதி புரட்சியை ஏற்படுத்திவிட்டார். சாதி, மதம், இனம் பார்க்காமல், பணம் பெறாமல் மக்கள் தாவேகாவுக்கு வாக்களித்துள்ளனர். கட்சி சார்பின்றி செயல்படுவேன், அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிப்பேன், தரமான விவாதங்கள் நடக்கும், அவையின் மாண்புகளை காப்போம், தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்போம், அரசியல் மோதல்களுக்காக மக்கள் நம்மை அவைக்கு அனுப்பவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பேரவையில் அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை வழங்கப்படும், தமிழுக்கு முதலிடத்தில் என்பதில் உறுதியாக இருப்பேன் என்று கூறினார். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை இதனை அறிவித்துள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பஸ் நிலையங்களுக்கு அருகே உள்ள மது விற்பனை கடைகளை அகற்ற வேண்டும் என்பது தமிழ் குடும்பங்களின் எதிர்பார்ப்பாக இருந்த நிலையில் இந்த நடவடிக்கையை தமிழக முதல்வர் விஜய் பதவிக்கு வந்த உடனேயே எடுத்திருக்கிறார். மது விற்பனை ஒரு அரசின் பணியாக என்றுமே இருக்கக்கூடாது. மது புழக்கத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பை தான் அரசு கைக்கொள்ள வேண்டும். இந்த நிலையை நோக்கி தமிழக அரசு நகர வேண்டும். இன்று 717 மதுக்கடைகள் மூடல் என்று தொடங்கியிருக்கிறது. இந்த எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும். இந்த நடவடிக்கை தொடரப்பட வேண்டும். வாழ்த்துக்கள் எனவும் கூறியுள்ளார். சட்டப்பேரவைத் தலைவராக ஜே.சி.டி. பிரபாகர், துணைத் தலைவராக ரவிசங்கர் இருவரும் போட்டியின்றி இன்று தேர்வு செய்யப்பட்டனர். மரபுப்படி அவை முன்னவர் செங்கோட்டையன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஆகியோர் ஜே.சி.டி. பிரபாகரை அழைத்து சென்று சட்டப்பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர வைத்தனர். சபாநாயகரை வாழ்த்தி தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக பொறுப்பேற்ற பின் சட்டமன்றத்தில் முதல் முறையாக பேசிய முதலமைச்சர் விஜய் அவர்கள், ஜனநாயகத்தின் இதயமாக இந்த பேரவை செயல்பட வேண்டும். மக்களே மக்களுக்காக நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என ஆபிரகாம் லிங்கன் கூறியுள்ளார். தாவேக உறுப்பினர்கள் அனைவரும் சபாநாயகருக்கு உறுதுணையாக செயல்படுவார்கள். மக்களின் எதிர்பார்ப்புகளை செயல்படுத்தும் திட்டங்களை அமல்படுத்தும் பொறுப்பு பேரவைக்கு உள்ளது. அதிகமான மக்கள் இந்த ஆட்சியில் நன்மை பெற்றுள்ளார்கள் என சொல்லும் வகையில் செயல்பாடு இருக்க வேண்டும். சட்டமன்ற நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடக்க வேண்டும். ஒரு உறுப்பினர் உள்ள கட்சிக்கும் அவையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். பேரவையில் அனைவரும் சமம். சட்டமன்ற மரபுகள் பேணி காக்கப்பட வேண்டும் என்றார்.